Hello children, welcome to 7th standard English class. Today we are going to see a chapter 6. Before we are going to see this chapter, I am going to introduce the author who written this lesson. Her name is Sharada Dwivedi. So she is written lot of books like historical and cultural both in India and Mumbai. She is a famous writer. She was born on 1942 and died on 2012. Her nationality was India. Her education is Queen Mary School, University of Mumbai. So in this lesson we are going to see The Broken Flute written by Sharada Dwivedi. We are going to see the two part in this. Let's go to see this. This book name is The Broken Flute written by Sharada Dwivedi. Let's go to see what she written in this lesson. Before we going to see what we going to see today, we will listen here. Nishant, a boy of 7, also called 7 because his name means a 7 note on the musical scale, and his 10-year-old sister Maya are very curious about one Mr. Nath. The one day the children's marble roll into Mr. Nath's room and Nishant gets a chance to see him. Is he a quack on the run? Why his face badly scared? Why has he no friend? Nishant's mother's a doctor knows Mr. Nath as a patient who is very polite. So let's go to see this chapter. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லெசனில் வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் இருக்காங்க. பிரதருடைய நேம் வந்து நிஷாந்த், அவனை வந்து 7ன்னு சொல்லுவாங்க. மாயா ஏஜ் வந்து 10 years old. ஸோ இவங்க 2 பேருமே வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். ஸோ ஒரு நாள் வந்து நிஷாந்த் வந்து அவனுடைய மார்பிள்ஸ், அதாவது நம்ம கோலி குண்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மார்பிள்ஸ் வந்து அவன் ரூம்குள்ளே தெரியாமல் போயிடுது. அங்கே வந்து அந்த சான்ஸால் அவன் மிஸ்டர் நாத் ஃபேஸை வந்து பார்க்கும்போது அவன் ஏன் ஒரு முகத்தில் வந்து அவ்வளோ ஸ்கேராக இருக்குது, ஏன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லை, ஒரு வேளை அவர் வந்து ஒரு குற்றவாளியாக இருக்கலாமா, கோக்னா குற்றவாளியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் மாயாவுக்கு எப்பயுமே நிஷாந்த் வந்து ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்பயுமே வந்து ஒரு க்யூரியஸ்னஸ் இருந்தது. நிஷாந்தோடைய மாம் வந்து என்னவா இருக்காங்க, ஒரு டாக்டராக இருக்காங்க. அந்த டாக்டர் கிட்ட தான் மிஸ்டர் நாத் வந்து என்னவா இருக்கார், ஒரு பேஷண்ட்டாக இருக்கார். அப்பயும் அவர் வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கிறதா எல்லோரும் சொல்லுவாங்க. Except detectives. This is a part. So part 1 we going to learn now. As we walk back towards a clinic, 7 said, he doesn't look anything like a monster, Maya. But did you see how thin he is? Maybe he was poor and can't afford to eat. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா, நிஷாந்த் வந்து அவர் பார்க்குறதுக்கு வந்து இவங்க 2 பேரும் கிளினிக் போயிட்டுருக்காங்க. அப்போ நிஷாந்த் வந்து அவர் பார்க்குறதுக்கு ஒன்றும் மான்ஸ்டர் மாதிரி கிடையாதே, ஒரு வேளை வந்து அவர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா, அவர் வந்து புவராகவும் இல்லைன்னா அவர்கிட்ட காசு இல்லாததுனால அவரால் நல்லா சாப்பிட முடியாமல் இருக்கலாம்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் Maya told, he can't be poor if he had cock on the run. I told him he probably got millions of rupees stashed away somewhere in the room. ஸோ உடனே அவன் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக அவன் புவராலாம் இருக்க முடியாது, அவன் குற்றவாளியாக தான் இருக்கணும். ஒருவேளை அவன் குற்றவாளியாக இருந்தானா அவனுடைய வீட்டில் வந்து நிறையா வந்து காசு இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அப்படின்னா இன் இந்தியா லேக்ஸ் கணக்கில் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், மணி இருக்கும் அவனுடைய ரூமில் அப்படின்னு சொல்கிறது. டூ யூ ரியலி திங்க் ஹீ இஸ் எ கிரிமினல் Maya? He doesn't look like a one. Nishant looked doubtfully. உடனே நிஷாந்த் என்ன சொல்கிறான், அவர் ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒரு கிரிமினல் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். Of course he is the one. A 7, I said, and he certainly isn't serving. Mr. Nath told us that Ramesh bring his meal up
from the restaurant downwards. உடனே என்ன சொல்கிறா மாயா, கண்டிப்பாக அவன் தான் வந்து கிரிமினலாக இருக்கணும். அவன் வந்து சாப்பிடாமலாம் இல்லை, அவனுக்கு வந்து ரமேஷ்ன்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ரெஸ்டாரண்ட்லேருந்து தினமும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மெஹாந்த் வந்து இவகிட்ட சொன்னதாக சொல்கிறார். ஸோ இஃப் யூ சீன் திஸ் பிக்சர் யூ ஈஸிலி கெஸ் த பாய் நேம் இஸ் நிஷாந்த் அண்ட் her name is Maya. In the picture backward is Mr. Nath. But Maya, Mr. Mahanta told us he doesn't work anywhere. So how can he possibly have money to buy a food? Nishant said, exactly, I claim. He must have lot of money hidden somewhere, maybe in the trunk in his room. It properly full of the silver and gold and jeweler on it. What a rubbish, Nishant interpreted. ஸோ உடனே என்ன சொல்கிறான், அவர் வேலைக்கே போகலன்னா, நிஷாந்த் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து வேலைக்கே போகலன்னா அவர்கிட்ட எப்படி வந்து மணி இருக்கும், அவர் வந்து எப்படி சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே இவன் என்ன பண்ணுறா, கண்டிப்பாக அவர்கிட்ட நிறையா மணி இருக்கும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க டேங்க்கு ஃபுல்லாக என்னவா இருக்கும், கோல்டும் சில்வர்ஸு நகைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது வாட் ஏர் ரபிஷ்னு சொல்லிவிட்டு நிஷாந்த் வந்து இன்டர்ப்ரேட் பண்ணுறான். I know I am right, stupid, I told him. But by the way, 7, did you see his scare? I couldn't, it was too dark. But I bet he got them during a shoot out with the police or somewhere. ஸோ உடனே என்ன சொல்கிறா, நீ வந்து ஒரு முட்டாளாக தான் இருக்கணும், நீ வந்து அவருடைய ஸ்கேரை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நான் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அது வந்து ரொம்ப டார்க்காக இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஸ்கேர் வந்து எப்படி வந்திருக்குன்னா, அவன் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது அது சுட்டதாக தான் இருக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் நிஷாந்த் said, Mummy told us quite clearly they were a burn scare. Nishant said ஃப்ளேம்லி. ஸோ உடனே நிஷாந்த் சொல்கிறான், அம்மா நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அது கண்டிப்பாக வந்து பேர்ன் ஸ்கேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஹாப்ஸ் த போலீஸ் ஹேட் டு செட் ஹிஸ் ஹவுஸ் ஆன் ஃபயர் டு ஃபோர்ஸ் ஹிம் அவுட். ஐ சஜஸ்ட் 7 looked unsure. ஸோ உடனே மாயா என்ன சொல்கிறான், நீ ஒரு வேளை போலீஸ் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக அவன் வீட்டில் வந்து ஃபயர் வச்சுருக்கலாம், அதனால் அவன் ஃபேஸ் வந்து பேர்ன் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் தென் நிஷாந்த் வந்து என்ன பண்ணுறான், இவளை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் அன்கிளியராக பார்த்துருக்கான். ஆன் த மண்டே ஃபாலோவிங் மாமா பர்த்டே இஸ் 7 went along with her to the clinic to Girgam as I was spending the evening with the school friends. Then when they returned, Nishant told us he been to see Mr. Nath and I felt almost annoyed I couldn't be there. ஸோ அன்றைக்கி வந்து மண்டே அன்றைக்கி அவங்களுடைய மாம் பர்த்டேக்கு வந்து 7 வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, 7ம் அவளும் கிளினிக் போயிட்டுருக்காங்க. ஸோ கிளினிக் போயிட்டுருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய டைம்ஸை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்றைக்கி ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவன் வந்து யாரை பார்க்குறான், மிஸ்டர் நாத்தை பார்க்குறான். ஸோ இதெல்லாம் வந்து மாயா கிட்டே சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறா, நான் என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப அன்னாய்டாக இருக்கா. The 7 had been quite upset Mr. Nath's grand appearance and was sure he told that he had knocked loudly Mr. Nath's door that evening and said, "Open the door quickly, Mr. Nath." ஸோ 7 என்ன பண்ணுறான், அன்னைக்கு அவன் வந்து குவைட் அப்செட்டாக இருக்கான். ஏன்னா வந்து மிஸ்டர் நாத்தோடைய அப்ரியரன்ஸை பார்க்கும்போது அதனால் அவன் ஒரு வேளை அவர் வந்து பசியால் இருக்காரோ அப்படின்னு நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அவன் வந்து அவருடைய டோரை போயிட்டு நாக் பண்ணுறான். நாக்னா என்ன, அது தட்டுறது. ஸோ தட்டினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் த டோர் குயிக்லி மிஸ்டர் நாத் சொல்கிறாரு. த மேன் ஹேஸ் ஓப்பன் இட் அண்ட் ஹேஸ் ஸ்க்ரீம் லாஸ்ட் அனதர் பால் மார்பிள். உடனே என்ன பண்ணுறாரு, அவன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு மார்பிள் கேட்குறா. ஹீ ஹேட் ஆப்வியஸ்லி ரெகனைஸ்ட் மை பிரதர். நோ செட் நிஷாந்த். ஸோ ஒரு வேளை வந்து நீ வந்து என்னுடைய தம்பின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. இல்லை, ஹீ had taken the man's hand in his own. He throws a bar of a chocolate into it. Did you get a chance to peek into truck 7? I asked.
looked disappointed. He didn't even ask me, he said. Then he smiled, but I did find out something, Maya. I went down to the restaurant where Ramesh worked and talked to him. Good for you, Mr. Detective, I said, patting him on the back. I hope you questioned him properly. Yes, 7 looked pleased. Ramesh told me he'd take 2 meals for Mr. Nath every morning and evening, and a cup of a tea, one in morning and one in afternoon. So இவர் என்ன சொல்கிறான், வந்து அவனுடைய ரூமுக்கு போயிருக்கும்போது மிஸ்டர் ராத் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவர் வந்து அவங்களுக்கு கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாக்லேட் வந்து ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து அவர் வீட்டுக்கு போனியே, அவருடைய டேங்கை பார்த்தியா அப்படின்னு சொல்லி மாயா கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், நான் அதெல்லாம் பார்க்கல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீ அதனால் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். ஆனால் நான் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் போய் ரமேஷ்கிட்ட வந்து மிஸ்டர் நாத்தை பற்றி விசாரிச்சேன்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்கிறா, ஸோ குட் ஃபார் யூ, நீ வந்து என்னவாயிட்ட, இப்போ ஒரு டிடெக்டிவ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளாட்டினா அவன் முதுகை தட்டி கொடுத்து என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்குறா. ரமேஷ் வந்து என்ன சொன்னார்னா, தினமும் 2 cup of tea and 1 cup on the evening and afternoon நான் எடுத்துகிட்டு போவேன். மார்னிங் says he not very particularly about what he eat. It always the same food, 2 chapati, some dal and a vegetable. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து பர்டிகுலராக எந்த சாப்பாடும் கேட்க மாட்டார். ஆனால் எப்பயுமே வந்து 2 சப்பாத்தி ஒரு டால் வெஜிடேபிள் தான் கேட்பார். ஸோ மிஸ்டர் நான் பே கேஷ் அண்ட் டிப் ஆஸ் வெல் அஸ், அதே மாதிரி அவர் வந்து எனக்கு மணி கொடுத்துருவார், டிப்ஸும் கொடுத்துருவாருன்னு சொல்கிறார். ரமேஷ் டோல்டு மீ சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச், மாயா. 7 added. Almost every Sunday he carried 2 lunch to Mr. Nath's room and the same man is with him each time. He tall, fat, short, wears spectacles. Ramesh says his visitor talk a lot, unlike Mr. Nath who hardly speaks. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னவா சொல்கிறாரு, ரமேஷ் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் சொன்னதாக சொல்கிறான். என்ன சொன்னேன்னா, எவரி சண்டே வந்து ஒரு உயரமாக குண்டா அவருடைய பிளேஸ் வந்து அப்படியே ஸ்பெக்டாக்லஸ் மின்ற மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் வந்து நிறையா வந்து மிஸ்டர் நாத் கிட்ட பேசுவார். ஆனால் மிஸ்டர் நாத் வந்து எப்பயாவது தான் பேசுவார். பெல்டன் நிஷான், ஐ டோல்டு ஹிம் நவ் தட் வி மேட் சம் ப்ராக்ரஸ் வித் அவர் eunuchs, we will have to store out all the fact that except detectives that we can trap the cock. How you do go on, Maya. 7 sign. How can you possibly imagine he is a cock? He looks so ordinary. A criminal can look quite ordinary smartly. I wrote it. Did you see the picture of your Hyderabadi housebreak in the paper yesterday? He looked like any man on the street. Nishad looked doubtfully. The monsoon broke the next day. The dark cloud accomplished by blinding flash of light and roaring roll thumbs burst with all their fury, folding the street with a heavy downpour. A school was to have reopened after the summer holiday, but no traffic could move through the flooded road, and there was an unaccepted holiday. I thought I spent the time usefully. I sat at my desk in our bedroom with the sheet of the paper before me. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேராகிராஃபில் அவன் வந்து மீட் பண்ணி ரமேஷ் சொன்னது எல்லாத்தையும் மாயா கிட்ட சொல்கிறான். மாயா என்ன சொல்கிறா, அப்போ கூட இருக்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்கும், அவனுடைய அக்காம்ப்ளஷர், அவன் கூட வந்து சேர்ந்து திருடுறவனாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். ஆனால் நிஷாந்த் வந்து இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா என்ன சொல்கிறா, நீ வந்து நியூஸ் பேப்பரை பார்க்கலையா? ஸோ நியூஸ் பேப்பரில் வர திருடங்கள்லாம் என்ன எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு,
தெருவில் போகிற சாதாரண மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து மான்சூன் பீரியடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அன்எக்செப்டடாக வந்து லீவ் வந்து விட்டுடுறாங்க. ஸோ வந்து மாயா என்ன பண்ணுறா, ஒரு பேப்பரையும் ஷீட்டையும் எடுத்துகிட்டு வந்து அவளுடைய டேபிளில் உட்காந்து ரைட் பண்ணுறா. ஸோ அவள் என்ன ரைட் பண்ணுறா, தென் ஹவு தேர் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் த்ரூ த நெக்ஸ்ட் part we will see in a next video. So the fair we seen is the 2 detective Maya and Nishant investigating their neighborhood Mr. Nan. The remaining we will see on next video.